Hi, welcome to Learn English. தமிழில் பேசுகிறப்ப ஆமாம் நல்லா சொன்னீங்க, கண்டிப்பாக சரியாக சொன்னார், இந்த மாதிரிலாம் ஒரு சென்டென்ஸ் பேசி முடித்தோன்னு சொல்லுவோம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இங்கிலீஷில் எப்படி பேசுகிறது? ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான். தட்ஸ் ஓகே, எஸ் தட்ஸ் ரைட், இந்த மாதிரி வாக்கியங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் டு திஸ் சேனல் Syntax Plus. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது. மாடல் சென்டென்சஸோடைய ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். அஃப்கோர்ஸ் அப்படி தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படியா? அஃப்கோர்ஸ். சில இடங்களில் இருந்தாலும் அப்படிங்கிற மீனிங்கும் இந்த அஃப்கோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் கொடுக்கும். எஸ் இட் ஈஸ், ஆமாம் அது அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது. ஓ ஃபைன், கெட் இட் டன் அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்து கொடு, செய்து வாங்கு, கம்ப்ளீட் பண்ணி கொடு அப்படின்னு அர்த்தம். கெட் இட் டன். அப்சல்யூட்லி, இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே ரெஸ்பாண்டாக சொல்லலாம். வாட் யூ ஹாவ் டன் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். எக்ஸாக்ட்லி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி டோல்டு, கரெக்டாக சொன்னார், அதே மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் எக்ஸாக்ட்லி டோல்டு. அப்சல்யூட்லி அப்படின்னாலும் அதே தான், அப்படியே தான். இந்த மீனிங் இந்த ரெண்டு வார்த்தைகளும் கொடுக்குது. உறுதியாக சொல்கிறதுக்கு ஷியோர் அப்படிங்கிற ரெஸ்பாண்ட் பண்ணலாம். இந்த ஒரு வார்த்தையே ரெஸ்பாண்ட் பண்ணலாம், ஷியோர், உறுதியாக. அதே மாதிரி குட், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் சொன்னாங்கன்னா குட் அப்படிங்கிற வார்த்தை சொல்லலாம். அதே மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி சொன்னாங்கன்னா கிரேட் அப்படின்னு சொல்லலாம். கன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க அப்படின்னா கரெக்ட் ஆர் ராங் அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருக்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு சேம் ஹியர். ஓகே, சேம் ஹியர். இந்த ஒரு வார்த்தையும் ஒரு சென்டென்ஸ் தான். சேம் ஹியர், இந்த ரெண்டு வார்த்தைகளும் ஒரு சென்டென்ஸ். இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அதே மாதிரி சேம் ஹியர், அதுவும் ஒரு ஆன்சர் தான். ரொம்ப நல்ல விஷயம், கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு சவுண்ட்ஸ் குட் அப்படின்னு சொல்லுவோம். சவுண்ட்ஸ் கிரேட். ஹி வின்ஸ் த டெஸ்ட், அவர் டெஸ்ட் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிட்டாரு, சவுண்ட்ஸ் குட், அதான் ஆன்சர். ஓகே, அதான் ரெஸ்பான்ஸ். வி வில் கெட் அன் அவார்ட் அண்ட் தட் சவுண்ட்ஸ் கிரேட், நம்மளுக்கு கண்டிப்பாக அவார்ட் கிடைக்கும், இது ரொம்ப நல்ல விஷயம், சவுண்ட்ஸ் கிரேட். தே அக்செப்ட் அவர் ஆர்டர்ஸ், நம்மளோட ஆர்டர்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் இட், அது அப்படி தான் அப்படின்னு சொல்கிறோம்ல, கரெக்டு தான், நம்ம ஆர்டர் அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். திஸ் இஸ் இட், நான் ஜெயிச்சிட்டேன், பார்த்தீங்களா நான் ஜெயிச்சிட்டேன், அந்த திஸ் தான் திஸ் இஸ் இட். தேட்ஸ் இட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுவும் அதுதான், தேட்ஸ் இட். அதே மாதிரி யூ ஆல்ரெடி நோ மீ, உங்களுக்கு என்னைய ஏற்கனவே தெரியும். அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா வெரி மச் ஸோ, ஆமாம் ரொம்ப நல்லா தெரியும், வெரி மச் ஸோ. எஸ் ஐ நோ யூ வெரி மச் அப்படின்னு சொல்லலாம், ஆர் வெரி மச் ஸோ. ஹி ஹாஸ் ரீச்ட் ஹிஸ் ஹோம் சேஃப், அவர் வீட்டுக்கு பத்திரமா போயிட்டார். அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது? வெரி வெல், நல்லது, வெரி வெல். வி அட்டைன் அவர் டார்கெட், நம்ம டார்கெட்டை அட்டைன் பண்ணலாம். ஒய் நாட், ஏன் முடியாது நம்மளால்? வி அட்டைன் அவர் டார்கெட், ஒய் நாட், ஏன் நம்மளால் முடியாது? வி வில் கெட் மணி, நம்மளுக்கு பணம் கிடைக்கும். வி வில் கெட் மணி, ஃபியூச்சர் டென்ஸ். யூ செட் இட், நீ ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கிற, யூ செட் இட், நீ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன்னு அர்த்தம். தே மூவ் ஃபார்வர்டு, அவங்க முன்னேறி போகிறாங்க. யூ ஆர் நாட் ராங், நீ சொல்கிறது சரி அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் நாட் ராங் அப்படின்னா நீ தப்பாக சொல்லலை, நீ கரெக்டாக தான் சொல்கிற அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வார்த்தைகள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாக்கியங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.